Hey, welcome to part 2 of cleaning my non-aesthetic home. My name is Bogli and my loved ones calls me Boga. ஜின்னுமாக்கு பஸ்ட் இருக்கும்னு அவளுக்காக வேஃபல்ஸ் வாங்கிட்டேன். அவள் தூங்கிட்டு இருந்தா அது வரைக்கும் ரூம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி வந்துட்டேன். ஜின்னுமா செப்பரேட் ரூமில் இருக்கிறா இப்போது. அவள் எழுந்த பேருக்கு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவள் வேஃபல்ஸ் சாப்பிட்டா நானும் டீ வடை சாப்பிட்டு என்னோட பசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வீடு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லைன்னு தெரியும். பட் 2-3 டேஸ் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு கண்டிப்பாக பெரிய டாஸ்க்காக ஆகிடும். துணி மடிக்கிற ஒர்க் மட்டும் நான் ஜின்னுமா கொடுத்துட்டேன். அவளோட திங்ஸ் ஒரு டேபிள் மேலே வச்சிடலான்னு டேபிளை க்ளீன் பண்ணிட்டேன். அவள் திங்ஸ் அவகிட்ட வச்சுட்டா அவளுக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி எதுவாக இருந்தாலும் கேட்க நீட் இருக்காதுன்னு நினச்சேன். இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தாட் தான், மம்மி கிட்ட சொல்லலாமா வேணாமா, சொன்னால் இனிமேல் எங்களை நம்பி எங்கேயுமே போக மாட்டாங்களான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. நீங்கள் என்னோடய ப்ளேஸில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்களா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.